இந்த உயில் அப்படின்றது என்ன அப்படின்னா, தனக்கு சொந்தமான ஒரு பொருள், அசையும் சொத்து அல்லது அசையா சொத்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த சொத்தை வந்து தான் விருப்பப்படி வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்காக எழுதி கொடுக்குறது தான் வந்து உயில் அப்படின்றது. இதை எழுதுறதுக்கு சிறப்பு தகுதி அப்படின்னாலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு 18 வயசு ஒரு நிரம்பியராக இருக்கணும். அவருக்கு வந்து அந்த சொத்தின் மீதுமான முழு உரிமை இருந்தால் போதுமானது, எழுதலாம். அந்த இடத்துல வந்து அதை அவர் எழுதுறதுக்கு குறிப்பிட்டு உறுதிப்படுத்த ஒரு 2 சாட்சி இது மட்டும் போதுமானது. இதுக்கு வந்து பத்திரம், பத்திரப்பதிவு அப்படிலாம் வந்து அவசியமான கிடையாது. எல்லா பத்திரங்களுக்கும் பதிவு செய்யணும் அப்படின்ற விதி இருந்தாலும், உயிலுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. பதிவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, உயில் என்பது எப்போ வேணாலும் விருப்புறுதி ஆகணுமா, அவர் விருப்பப்பட்டவங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்றதுனால. இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தா அப்படின்னா, இந்த ராணுவ வீரர்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து வாய்மொழி உயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அழிவு விளிம்பில் இருப்பாங்க. அதாவது இப்போ போரில் இருப்பாங்க ராணுவ வீரர்கள். அவங்க வந்து எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. பாதிப்பில் இருக்கும்போது அந்த அபாயத்தில் வந்து திடீர்னு அவங்களுக்கு உயிர் போகிற நேரத்தில் கடைசியாக வாய்மொழியாக சொன்னால் கூட அதை உயிலாக வந்து நம்ம பரிசீலனை எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து அவர்களுக்கு அந்த விலக்கு அளிச்சிருக்காங்க, வாய்மொழி உயில்னு சொல்லிட்டு.